பிரைஸ் தி லார்ட். சிலுவையின் உபதேசம் 3வது வார்த்தை, யோவான் 19வது அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான். அதோ உன் தாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவலம் பற்றுகிறார். என்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் நான் வளர்ந்தேன், அதுதான் என்னுடைய தாய் என்று சொல்லி சீஷர்களிடத்துல அவங்களுடைய தாயை அறிமுகப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன சாட்சி சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதோ என்னுடைய சகோதரன் என்று சொல்லி, அதோ என்னுடைய மகன் என்று சொல்லப்படுகிறான ஒரு சாட்சி, ஒரு அனுபவம் உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள காணப்படுகிறதா? ஏசப்பா பாத்தீங்கன்னா மரியாள் கிட்ட சொல்றாரு, அங்க உன் மகன் இருக்கான், நீ கவலைப்படாத, அவன் உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில அவர் சொல்றாரு. ஏன்னா நான் மறிக்க போறேன், நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துக்க முடியாதம்மா, அதனால யோவான் உன்னை பார்த்துப்பான். அதே போல யோவான் கிட்ட போயிட்டு, அங்க எங்க அம்மா இருக்காங்கப்பா, நீ என் நண்பன், அவங்க உனக்கும் அம்மா தான், நீ அவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு